நம்ம பிறக்கிறோம் சாமி, நம்ம இறக்குறோம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. எதுக்காக பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம், நடுவில் இவ்வளோ வேலை பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது, பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. இது என்ன சாமி இது? கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு சாமி. பசங்க இருக்கா? இல்லை, இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. எதுவும் இல்லை. கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிட்டீங்க? அது என்னன்னா, வீட்டில் கம்பல் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணிருக்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு அதான் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கூல் நர்சரி எல்லோரும் சேரணும், வேலைக்கு எல்லோரும் போகணும். இது ஒரு டைம் டேபிளாக எல்லாருமே பண்ணிட்டு வந்தாங்க. இதே தான் உன் கடவுளும் பண்ணின்னுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, மனுஷன் என்ன பண்ணிங்கிறானோ இதை தான் கடவுளும் பண்ணின்னுக்கிறாரு. ஏன்னா கடவுளுன்னு ஒருத்தரை பற்றி பேசணுன்னா மனுஷன் வேணும். மனுஷன் இல்லைன்னா கடவுளை பற்றியே தெரியாது உலகத்துக்கு. மற்ற மிருகங்கள், மற்ற உயிரினங்கள் எதுவும் கடவுளை பற்றி பேசாது, கடவுளை வழிபடாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான். அதனால்தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமும் குனிஞ்சு நடக்குது, மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான். ஏன் நிமிர்ந்து நடக்கிறான்னா, கடவுளினுடைய இயக்கமே மனிதனுக்குள்ளே தான் இருக்குது. மனிதனால் தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும், மற்ற உயிரினத்தால் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போது கடவுளை பற்றி பேசணுன்னா மனிதன் வேணும், பிறக்கணும், வாழணும், கடவுளை அடையணும். ஆனால் மனிதன் கடவுளை அடையிறதில்லை. ஆசையிலேயே இங்கே அலைஞ்சி 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 நாயாக அலைஞ்சி சாவறோம். அதுக்கு பல வழிகளை நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க இறைவனை அடையிறதுக்கு. வாழ்க்கைப்பா, மனைவி கட்டிக்கோ, பிள்ளைங்க பெற்றுக்கோ, எல்லாம் பண்ணு, ஆனால் உன்னையும் தேடு. ஆனால் தன்னை தேடுறதே கிடையாது. காசு, பணம், உலகம், புகழ், பேர், இதையே தேடி நம்ம இறந்து போகிறோமே தவிர இறைவனை அடையதில்லை. நீ பிறந்ததே இந்த பூமியில் வாழ்க்கையை எல்லா நன்மை தீமைகள் எல்லாருக்கும் சொல்லி, கடவுளை பற்றியும் பல பேருக்கு சொல்லி, நீ வந்ததுக்கு இங்கே ஒரு அடையாளமாக வச்சுட்டு இறைவனையும் அடையணும். அதுக்காக நீ வந்த. ஆனால் அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஆசையிலேயே அலைஞ்சி கடவுள்ன்றதே மறந்து இங்கேயே மாண்டு போகிறோம். ஆனால் சுவாமி, கடவுள் இங்கே இருக்காரான்ட்டு நீ கடவுள் இல்லைன்னா நீ இருக்க மாட்டிய. கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டமே. கடவுள் உன்னை விட்டு போயிட்டா நீ இருக்க மாட்ட பூமியில், உழவே முடியாது, படுக்க தான் உனக்கு. அவர் இருக்கிறதுனால தான் எல்லாருமே, எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுடைய நடமாட்டமே. கடவுள் மனிதன் இப்போ உன்னுடைய உயிரை நீயா ஏற்கிற, மூச்சு நீயா விட்டுனுக்கிற. அது வந்ததும் தெரியாது, போகிறதும் நம்ம கையில். மூச்சு இப்போ உனக்கு போதா இல்லையா? அது இது நீ எதையாவது பண்ணுறியாத்த? இல்லை. அது எப்படி நடக்குது? அதை தான் கேட்குறேன். இது ஒரு மேஜிக்கா? மேஜிக் இல்லை, இதுதான் கடவுள் வழிபாடுன்ற. கடவுள் உனக்குள்ளேருந்து மனிதனாக இயக்கிக்கின்னுக்கிறான். அவன் கடவுள் உன்னை விட்டு வெளியே போனான்னா நீ இருக்க மாட்டேன், பூமிக்குள்ளே மண்ணுக்கு போயிடுவேன். அப்போது உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடுன்றது தான் இங்கே இது விஷயமே. உலகத்தெல்லாம் தேடாத, உன்னை தேடு முதல்ல, அப்புறம் கடவுளை தேடுன்றது தான் நம்ம சொல்லி கொடுத்துடணும். அது எப்படி சமயம்? நம்ம அது உபதேசங்கள் வாங்கணும், சும்மா வாயில் சொல்லிடுற விஷயமா இது ஒரு நாளில் முடிகிற விஷயமா? இது பிறவி வேணும், பல பிறவிகள் வேணும். பல மகான்கள் ஒரு பிறவியில் யாரும் மகான் ஆனதே கிடையாது. பல பிறவிகள் எடுத்து அதிலே ஓண்டு தான் மகான்கள் வந்தாங்க. அப்போ தான் அந்த மனத்தை அழிக்க முடிஞ்சது. அந்த மனம் அழிஞ்சாதான் மகான் ஆக முடியும். மனம் இருக்கிற வரைக்கும் மனுஷனாக தான் இருப்பான். அது ஆச்சுன்னா கடவுளை பார்க்கலாம். ஆமாம், அதுதான் அதுக்கு பொருள். நீ இந்த பூமியில் பிறந்ததே கடவுளை அடையிறதுக்காக தான் பிறந்த. ஏன் பிறந்தன்ற கேள்வியே தேவையில்லை. கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம். கடவுள் நாத்திக, கடவுள் மறுப்பால, கடவுள் இருக்குதுன்றவன், கடவுள் இல்லைன்றவன், எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கிறான். கடவுள் இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி சாமி, ஒரு சின்ன கேள்வி ஒன்று சொல்லு. இப்போ நம்ம கடவுள் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமாம். நம்ம கணேசாவுக்கு ஆன முகம் இருக்குது, சிவன் உடம்பு ஃபுல்லாக விஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சாதாரணமான ஆள் மாதிரி இல்லை, பயங்கரமாக இருக்காங்க. இது மனுஷன் பிறவி தான் கடவுளா, இல்லை கடவுள் வேற ஏதாவதா? கடவுள் அப்படிலாம் இல்லை. மனுஷன் இப்போ மனுஷனுடைய சிலைகள் கோயிலுங்களில் போனீங்கன்னா, ஒரு கோயிலில் போனீங்கன்னா சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடவுள். ஒரு கோயிலில் போனால் கத்தி கப்பட்டெல்லாம் வச்சு நின்றுங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, கடவுள் அப்படி இல்லை. கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா ஒளியும் ஓசையுமா இருக்கிறார்.
ஆனால் இங்கே சித்தரித்து வச்சுக்கிறதெல்லாம் மனுஷனுடைய குணத்தையும் மனுஷனுடைய உருவத்தையும் தான் கோயிலில் வச்சுருக்குது. இப்படி தான்டா நீ வாழற, ஒருத்தன் சாந்தமாக இருக்கிறான், ஒருத்தன் கொடூரமாக இருக்கிறான், ஒருத்தன் கொலைகாரனாக இருக்கிறான், அதுதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் கோவிலில் செலவடித்து வச்சுக்குது, உருவங்களை போட்டு காட்டியிருக்குது. கடவுள் என்ற ஒரு ஒளியும் ஓசையுமா இருக்கிறார், அதுதான் கடவுள். அதனால தான் பாமன் சாமி சொன்னார், கடவுள்ன்றதுக்கு பல ஆயிரம் பேர் வச்சுக்கினீங்க, ஆனால் இந்த பேர்கள் எல்லாம் யார் வச்சுக்கிறதுன்னா மனுஷனே வச்சு. நான் கடவுள் எங்கன்னா வந்து என் பேர் கடவுள்னு சொன்னார், அப்படி இல்லை, சொல்லவே இல்லை. ஆனால் இதை மனுஷன் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்னா, எவன் எந்தெந்த ரூபத்தில் பார்க்கணுன்னு நினச்சானோ அது அந்தந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சிலைகளை வச்சுக்கணும். இப்போ நான் நினச்சேன் கடவுளை ஒரு குழந்தையாக பார்க்கணுன்னு, அந்த கடவுளை எனக்கு குழந்தையாக காட்சி கொடுத்தது. அப்போ நான் குழந்தையாகவே கும்பிட்டுன்னுக்குறேன். ஆனால் அது உண்மை, உண்மை. ஏன்னா என்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் என்னை பார்க்க வைக்கிறான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால் சொல்கிறார், அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும். ஒருத்த முருகன் தான் கடவுள்ன்றான், நான் முருகன் கடவுள், இன்னொரு சிவன் கடவுள், இன்னொருத்த அம்பாள் கடவுள். ஆனால் பொருள் ஒரே பொருள், பேர் வேறு வேறுடா. மனுஷன்ற ஒருத்தன் தான், ஆனால் மனுஷனுக்கு 1000 பேர் வச்ச மாதிரி கடவுள் ஒன்று தான், மனுஷன் 1000 பேர் அதுக்கு வச்சுக்கணும்டான்ட்டான். 2000 ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 7:15 இருக்கும். அப்போ ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு 8:30 மணி வரைக்கும் நினைவு திரும்பல. அப்போ அந்த ஆன்மா எங்கே போயிருக்கோம், எங்கூட இருந்துருக்குமா, இல்லை எங்கே போயிருக்கோம்? நடக்கும், அது மாதிரி நடக்கும்பா. அது மாதிரி அதை பற்றிலாம் நீ ஏன் யோசிக்கிற? நீ பாடம் வாங்கிக்கிறேன்னா பாடத்தை பண்ணிக்கினே போ. இன்னொரு விஷயத்தெல்லாம் யோசித்து நீ உட்காந்துருந்தீங்கன்னாக்கா பாடம் பண்ண முடியாது சரியா ஒன்றால். அதனால் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எது நடந்தாலும் அதெல்லாம் அங்கங்கேயே போட்டுட்டு போயிடணும். அதை எடுத்துக்கின்னு நீ படுக்கையிலெல்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுறதுல தியானம் பண்ணுறதுல எல்லாம் வச்சுக்கினீங்கன்னா அந்த ஞாபகம் தான் வந்துக்கினே இருக்கும் திரும்பி திரும்பி. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதெல்லாம் அங்கங்கேயே விட்டுடணும். எது உறவு, யார் உறவு? உன் பொண்டாட்டி உனக்கு உறவா? நீ பொண்டாட்டிக்கு உறவா? உன் பிள்ளைக்கு நீ உறவா? உன் வீடு கட்டி வச்சுக்கிற வீட்டில் ஒரு ஆள் கொடுத்தனுங்கிற மாதிரி தான் நீ பெற்ற புள்ள உன் உடம்பு நீ செய்த, நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்து செய்த உடம்புல இன்னொருத்தன் பூந்து ஒன்றுக்கிறான். ஆனால் உன் புள்ள நீன்னா உன்ன மாதிரி இருக்கணும், உன் செயலில் இருக்கணும், உன்னையே நினைக்கணும். அது ஆனால் நினைக்குமா? ஒதுக்குத. அதனால் இதெல்லாம் அறியாமையில் பண்ணி போட்டு தான் மாட்டிக்கின்னு இன்றைக்கி பல ஆயிரம் பேர் அவதிப்படுறான். வெளியே பார்க்கறதுக்கு பகுட்டாக இருப்பான், உள்ளுக்குள்ளே வேதனை அடையிறான். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எதையுமே முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ, நீ அப்புறமா பிறரை காப்பாற்று. உன்னை ஸ்டடி பண்ணிக்கோ, அப்புறம் அடுத்தவங்கள ஸ்டடி பண்ணு. நான் ஊரை காப்பாற்றுறேன், வீட்டை காப்பாற்றுறேன், பிள்ளைய காப்பாற்றுறேன், பொண்ணை காப்பாற்றுறேன், உன்னை இழந்துடாத. நீ நல்லா இருந்தீங்கன்னா 1000 பேரை காப்பாற்றலாம். 1000 பேர் நல்லா இருந்தால் உன்னை காப்பாற்ற மாட்டான். அதனால் முதல்ல தன்னை தானே நல்லா இருக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க. அப்போ யாருக்குமே கெடுதல் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். என் பேர் வயசு 48 ஆகுது. இது வெளியும் ஓரளவுக்கு சோஷியல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் மட்டும் வருது. அது மட்டும் எப்படி அடக்குறதுன்னு அது உங்களே நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த கோபம் குறையும். தேவையற்று சில பேர் அது தாய் தகப்பங்கிட்டேருந்து வந்தது. அது உங்ககிட்ட மட்டும் வந்ததில்லை. ஒருத்தர் கோபம் வர்றது தாங்கிட்டேருந்து மட்டும் வரல. அது தாய் தகப்பனுடைய விந்துலேருந்தே வந்துடும். அது இவங்க எவ்வளோ தான் அடக்கினா கூட அடக்க முடியாத சில நேரத்தில் இந்த கோபங்கள் வரும். அதனால் அதை நீங்களே சிந்திக்கணும். சிந்தித்து நம்ம எதுக்கு வீணான கோவப்படுறோம் அடுத்தவங்க மேலே, இந்த கோவப்படுறதால நமக்கு என்ன நன்மை, அடுத்தவங்கக்கிட்ட பகை தானே உருவாகும் அப்படின்றத நீங்கள் யோசித்துங்கன்னா அந்த கோபம் நின்றுடும். உங்களையே யோசிங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே பொறுமையத்தையே பார்க்குறோங்க, கோபம் குறைஞ்சிடும். சில கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. ஏமா சில கெட்ட எண்ணம் அதான் அது உடல் ரீதியாக வரும். அதுதான் தாய் தகப்பங்கிட்டேருந்து வந்தது அது. அதனால் அந்த மாதிரி இருக்கும். அதை பாடம் பண்ணி குறைச்சிக்கணும். அது போக போக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடம்பு ஒடுங்க குறையும். உடம்புல பலம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோபமும் அந்த எண்ணங்களும் வரும். நல்ல
நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு.